ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியாவோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 10 தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி மை ஹீரோ அகாடமியோட ஃபர்ஸ்ட் 9 எபிசோட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து மை ஹீரோ அகாடமியா சீசன் 1னு சொல்லி தனியா லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதை வந்து செக் பண்ணுவாங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டினியூட்டி புரியும். ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹீரோவா இருக்க இசுக்கு வந்து ஒரு வழியா யூஎஸ் ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் ஆகி உள்ள போயிடுறான். ஸோ அங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ட்ரைனிங்காக யூஏஜேக்கு வந்து கூட்டு போறாங்க. அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிளாக் ஹோல் மூலியமா ஏகப்பட்ட வில்லன்ஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. சோ அது எக்ஸாமா இல்ல உண்மையிலேயே அவங்கள தாக்குறதுக்கு தான் வராங்களான்றத இந்த வீடியோல பார்க்கலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா பிளாக் ஹோல் டெலிபோர்டேஷன் மூலியமா பல வில்லன்ஸ் எல்லாம் யூஎஸ்ஜே குள்ள வந்து இருக்காங்க. சோ அந்த வில்லன்ஸோட ஹெட் வந்து டுமுரா சிகாராக்கி. உடனே அவன் வந்து நான் இங்க இருக்க அந்த ஆல்மைட்டை தேடி தான் வந்தேன், அவனை கொலை பண்றதுக்காக தான் இங்க வந்தேன், அவன் இந்நேரம் இங்க வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்கிற மோமோ வந்து இவங்களுக்கு நம்ம டைம் டேபிள்ல நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஐசாவா வந்து நம்பர் 13 பசங்களை பத்திரமா இங்க இருந்து கூட்டு போங்க அப்படின்னு சொல்றப்ப இசுக்கு வந்து எரேசர் ஹெட்டோட பவர் வந்து வில்லன்ஸோட பவரை வந்து எரேஸ் பண்றது தான், பட் ஆனா உங்களால நேருக்கு நேரா மோத முடியாது அப்படின்னு சொல்றப்ப ஐசாவா வந்து வெறும் ஒரு சக்தியை வச்சு நான் சூப்பர் ஹீரோ ஆயிருப்பேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்றப்ப ஐசாவா வேக வேகமா அங்க இருந்து பறந்து வந்து அங்க இருக்க வில்லன்ஸோட பவரை வந்து எரேஸ் பண்ணிட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. சோ அவரோட ரோப் மூலியமா அங்க இருக்க வில்லன்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிருக்காரு. அதே சமயம் நம்பர் 13 வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கூட்டிட்டு வேக வேகமா போய்க்கிருக்காங்க. சோ அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா முன்னாடி இருக்க ஒரு வில்லனை காட்டுறாங்க. அவனோட பேர் வந்து குரோகிரி. சோ அவனோட பவர் பாத்துக்கிட்டீங்கன்னா டெலிபோர்ட் பண்றது. சோனே அவன் வந்து நாங்க லீக் ஆஃப் வில்லன்ஸ்ல இருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு தேவை அந்த ஆல்மைட்டோட உயிர் மட்டும் தான் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா குரோகி வந்து அவனோட டெலிபோர்டேஷன் மூலியமா ஒரு பால் ஷேப்ல எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வந்து லாக் பண்ணிட்டான். சோ அங்க இருக்க மொத்த ஸ்டூடெண்ட்டையுமே வந்து பிரிச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து டெலிபோர்ட் பண்ணிடுறான். சோ இசுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா சிப்ரிக் ஜோன்ல வந்து தள்ளி விட்டுட்டான். சோ சரியான டைம்ல அவன் தண்ணியில மூழ்கி இருக்கும் பொழுது சுயு வந்து இசுக்குவை வந்து காப்பாத்திடுறான். சோ அவளுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா தவளையோட பவர் வந்து இருக்கும். சோ அவ கூடயே மினோட்டாவையும் கூட்டிட்டு வந்துடுறான். சொன்ன இசுக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்குள்ள பிரஸ் வந்ததுக்கு காரணம் கண்டிப்பா இவங்கள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப மினோட்டா வந்து ஆல்மைட் வர வர நம்ம எப்படியாச்சும் இவங்களை சமாளிச்சாக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா இசுக்கு இருக்க கப்பல்ல சுத்தி கீழே வந்து வில்லன்ஸ் எல்லாரும் சுத்தி வளைச்சிடுறாங்க. சொன்னி இசுக்கு வந்து நான் ஏதாச்சும் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருக்கிறப்ப அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா லேண்ட் ஸ்லைடு ஜோனை காட்டுறாங்க. சோ அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சோடா வந்து எல்லா வில்லன்ஸையும் பனியால உரைய வச்சு தாக்குதல் பண்ணிக்கிருக்கான். சோ ஒரு வில்லன் வந்து நம்ம சோடாவை தாக்க வரும் பொழுது அதை சரியா கணிச்சு அவரையும் உரைய வச்சிடுறான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஜோன்ல வந்து காட்டுறாங்க. அங்க வந்து நம்ம கட்சுகி, மோமோ, குயோகா, காமினாரி எல்லாருமே ஃபைட் பண்ணிக்கிருக்காங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபயர் ஜோன்ல வந்து அங்க வந்து ஓஜிரோ இருக்கான். சோ அதுக்கப்புறம் மவுண்டன் ஜோனை வந்து காட்டுறாங்க. டோகோயாமி அதுக்கப்புறம் கோடாவும் இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் ஸ்டோமன் டவுன் போர் ஜோனை வந்து காட்டுறாங்க. அங்க வந்து மிசோ, டென்யா, சாட்டோ எல்லாருமே இருக்கிறது தெரியுது. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மைட் வந்து ஐசாவாக்கும் நம்பர் 13க்கு வந்து கால் பண்றாரு. பட் ஆனா கால் வந்து ரிசீவே ஆகல. ஏன் இன்னும் அவங்க போனே எடுக்கல, ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க மாட்டிக்கி இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மைட் வந்து சூப்பர் ஹீரோவா வந்து சேஞ்ச் ஆயிடுறாரு. பட் ஆனா சில செகண்ட்ஸ்லயே மறுபடியும் நார்மல் ஃபார்முக்கு மாறிடுறாரு. சோ அந்த இடத்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பிரின்சிபல் வர. சோ அவரோட ஃபேஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா எலி மாதிரி தான் இருக்கும். உடனே பிரின்சிபல் வந்து ஆல்மைட் உன்னோட உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு, நீ இங்கே ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றப்ப அதே சமயம் நம்பர் 13 வந்து கிளாஸ் கேப்டன் டென்யா நீ உடனடியா யூஎஸ் ஸ்கூலுக்கு போய் நடந்த விஷயங்களை சொல்லி நம்மளுக்கு பேக்கப் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா குரோகிரி வந்து வேகமா தாக்க வரும் பொழுது நம்பர் 13 வந்து அதை அப்சர்வ் பண்ணிடுறாங்க. அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா மினோட்டா வந்து நம்ம ஆல்மைட் வர வர இங்கேயே இருக்கலாம், வேற எங்கேயும் போக வேணாம், அது நம்மளுக்கு தான் ஆபத்து, என்கிட்ட வெறும் பால்ஸை மட்டும் தான் உருவாக்க முடியும், இந்த பால்ஸை வச்சு மத்தவங்க மேல ஒட்ட வச்சு அவங்களோட ரத்தத்தை தான் என்னால அப்சர்வ் பண்ண முடியும், வேற எந்த பவருமே இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது இசுக்கு வந்து இல்ல இனிமேல் நம்ம பொறுமையா காத்துட்டு இருக்கிறது நம்ம ஸ்டூடெண்டோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற அந்த கப்பல்ல இருந்து வேகமா ஜம்ப் பண்ணும் பொழுது அவனோட மொத்த பவரையும் அவனோட 2 விரலுக்கு வந்து கொண்டு வந்துடுறான். சோ இதனால கீழே இருக்க தண்ணியில வந்து பயங்கரமான சுழல் ஏற்பட்டு மொத்த வில்லன்ஸும் அதுல வந்து மூழ்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அந்த கேப்ல பாத்துக்கிட்டீங்கன்னா சுயு, மினோட்டா, இசுக்கு 3 பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. சோ அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா இசுக்குவோட அந்த 2 விரல் வந்து பயங்கரமா செயலிழந்து போயிடுது. சோ அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.